வணக்கம் அன்பு நண்பர்களே. பாஜகவுடைய பொதுக்கூட்டத்துக்கும் திமுகவுடைய பொதுக்கூட்டத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? பாஜகவுடைய பொதுக்கூட்டத்தில் 2028 இந்தியா 3வது பொருளாதார நாடாக வளரும்னு சொல்லுவாங்க. 2047 இந்தியா வளர்ந்த நாடாக மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. 2030 நம்ம நிலாவுக்கு மனிதனை அனுப்ப போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2036 விண்வெளியில் இந்தியாவுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன், விண்வெளி ஆய்வகம் அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதிர்காலத்தில் இந்தியாவில் என்னென்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது, அதே இளைஞர்கள்லாம் எப்படி பயன்படுத்திக்கணும், நம்ம இந்தியா எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது, நம்மளுடைய லட்சியம் என்ன, இதெல்லாம் பற்றி பேசினா அதற்கு பேர் பாஜகவுடைய கூட்டம். அண்ணாமலை ஆகட்டும், இல்லை பிரதமர் மோடி ஆகட்டும், இதெல்லாம் பேசுகிறாங்க. கூடவே கண்டிப்பாக காங்கிரஸுடைய செயல்பாடுகள், கடந்த கால அரசியல் செயல்பாடுகள், ராமர் கோயில் எல்லாத்தையும் பற்றி பேசுகிறாங்க. நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வளர்ச்சி அரசியல் அப்படிங்கிறத பற்றி பாஜகவில் பேசாமல் இருந்ததே கிடையாது. அதுவே திமுகவோட பொதுக்கூட்டத்தில் மொழி அரசியல், இன அரசியல், போலியான திராவிட அரசியல், ஆரிய திராவிட பாகுபாடு, போலியான சமூக நீதி பாடம், வடக்கு தெற்கு, பிராமணன் விசஸ் தமிழன், இந்த 50 வருடங்களில் இதை தவிர திமுக மேடையில் வேறு ஏதாவது பேசி நீங்கள் கேட்டிருக்கீங்களா? இன்னும் எத்தனை வருஷம்தான் இதெல்லாம் பேசுவாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. தமிழ்நாடு எந்த நிலைமையில் இருக்குது, இனி எங்கே போக போகுது, இன்னும் என்ன மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்க போகுது, நம்ம அதற்கு என்ன மாதிரி தயாராகணும், இளைஞர்கள் எப்படி தயாராகணும், விவசாயிகளுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது, பெண்களுக்கு எந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது, நம்ம அதுக்கான எப்படி தயாராகணும், எதிர்கால உலகம் எப்படி இருக்க போகுது, அதற்கு நம்ம எப்படி தயாராகணும், இதெல்லாம் தாங்க நீங்கள் பொதுக்கூட்ட மேடையில் பேசணும். இதெல்லாம் தாங்க நீங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லணும். மக்களை எஜுகேட் பண்ணணும். மக்களுக்கு இதெல்லாம் புரிய வைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக பேசி புரிய வச்சாதானே கொஞ்சமாவது மக்கள் முன்னுக்கு வருவாங்க. ஓகே, நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நாளைக்கு இந்தியா இந்த மாதிரி வரப்போகுது, நம்ம இதை படித்தாதான் முன்னுக்கு வருவோம் அப்படிங்கிறதெல்லாம் அப்போ தானே அவனுக்கு தெரியும். ஆனால் திரும்ப 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 120 வருஷமாக நீதி கட்சி காலத்திலேருந்து எப்பெல்லாம் மேடை பேச்சு இருக்கோ அப்பெல்லாம் இதை மட்டுமே, நான் குறிப்பிட்ட விஷயங்களை மட்டுமே தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கு திமுக. சமீபத்தில் ராசா அவர்கள் பேசின ஒரு காணொளி, அடுத்த ஒரு நாள் 2 நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காணொலியை தான் நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்ப்பீங்க. மிக மிக சர்ச்சையான வகையில் அவர் பேசியிருக்காரு. அவர் பேசின சில விஷயங்களுக்கு நம்ம பதில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொலி. வழக்கமாக நான் சொன்ன மாதிரி அதே போலி சமூக நீதி, அதே போலி திராவிடம், அதே போலி ஆரிய திராவிட அந்த கட்டுக்கதைகள், வழக்கம் போல் இவங்க கடவுளை எதிர்க்கிறது, ராமனை எதிர்க்கிறது, நடுவில் அண்ணா, கலைஞர், தந்தை பெரியார் இதெல்லாம் போட்டுக்கிறது, கடைசியாக முடிக்கிற போது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு முடித்தா அதுக்கு பேர் திமுக பொதுக்கூட்டம். இதை யார் வேணாலும் பேசலாம். இந்த ராசா பேசின சில பாயிண்ட்ஸு, அதற்கு நம்மளுடைய பதில் என்ன அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்ப்போம். வழக்கம் போல் எங்கள் தாத்தா யார், எங்கள் தாத்தா படிக்காதவர், எங்கள் அப்பா படித்தார், அதுக்கப்புறம் நான் படிச்சுட்டு அரசு பள்ளியில் மட்டுமே படித்து, அரசு கல்லூரியில் மட்டுமே படித்து, நான் போய் இன்றைக்கி டெல்லி பாராளுமன்றத்தில் பேசுகிறேன், உலக நாடுகள் முழுசாக சுற்றியிருக்கேன், நான் பேசின ஆங்கிலத்தை எவனுமே தப்புன்னு சொன்னது கிடையாது, என் பொண்ணு இன்றைக்கி உலகத்திலேயே இருக்கிற மிகப்பெரிய சட்டக்கல்லூரியில் படிச்சுட்ருக்கா, அவகிட்ட போய் சாதின்னு சொன்னால் அவள் போடா அப்படின்னு கன்னத்தில் அரைஞ்சிடுவாங்க, இதெல்லாம் பேசியிருக்காரு. என் தாத்தா படிக்காமல் இருந்தான், ஆனால் நான் இன்றைக்கி இந்தியாவில் பாராளுமன்றத்தில் நான் அமைச்சராக நின்று பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே தானே பிரதமர் மோடிக்கும் அப்ளை ஆகும். அவருடைய அப்பா, அவருடைய தாத்தா இதவங்கெல்லாம் படித்தவங்களா? இல்லை அவர் முற்போக்கு சமுதாயத்தை சேர்ந்தவரா? அவரும் அங்கே பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் தான். எனக்கு எங்கே சாதி அடையாளம்னு கேட்குற நீங்கள் ஏன் தனி தொகுதியில் நிற்கிறீங்க? உங்களை ஏன் திமுக தனி தொகுதியில் நிற்க வைக்கிறாங்க? இந்த கேள்வியை மேடையில் நின்று மக்களை பார்த்து சொல்லக்கூடாது, ஓகேங்களா? உங்களுக்கு பின்னாடி உட்காந்துட்ருக்காங்க பார்த்தீங்களா, உங்கள் தலைவர்கள், அவங்கள பார்த்து சொல்லணும். இன்றைக்கி என் பொண்ணு லண்டனில் படிக்கிறா, நான் சட்டக்கல்லூரிகளெல்லாம் படித்து இன்றைக்கி அமைச்சராக கூட ஆகிட்டேன், ஆனால் இன்னும் எனக்கு நீங்கள் தனித்தொகுதி தான் தரீங்க, ஒரு பொது தொகுதியில் நிற்க வைக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்து கேட்கணும். அதுதான் பெருமை. நீங்கள் பேசுகிற சமூக நீதி, நீங்கள் பேசுகிற திராவிடம் ஏன் போலியானதுன்னு சொல்கிறேன்னா இதுதான் காரணம். நீங்கள் பேசின விஷயத்துலேருந்து தான் நான் சொல்கிறேன். எங்கே சாதி இருக்குது, எங்கே மதம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா? நீங்கள் நிற்கிற தொகுதியில் சாதி இருக்குது, உங்களை தொகுதி பார்த்து நிற்க வைக்கிறாங்கல்ல, அதுக்கு பேர் தான் சாதி. நாங்கள் சாதியை ஒழிச்சிட்டோம், தந்தை பெரியார் சாதியை ஒழிச்சிட்டாருன்னு நீங்கள் பேசுகிறது சுத்தமான பொய்ங்கிறதுக்கு உங்கள் பேச்சிலேயே ஆதாரம் இருக்குது. அடுத்தது வழக்கம் போல் இந்த ராமாயண கதைகள் எல்லாம் சொல்லி இங்கே நாங்கள் ஜெய் ஸ்ரீராமும் சொல்ல மாட்டோம், பாரத் மாதா கி ஜெய் சொல்ல மாட்டோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. நீங்கள் அதெல்லாம் சொல்ல மாட்டீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியுமே. உங்களை யார் சொல்ல சொன்னால்? உங்ககிட்ட யாராவது சார் நீங்கள் ஜெய் ஸ்ரீராம் சொல்லணும் சார் அப்படின்னு கேட்டாங்களா?
இல்லை பாரத் மாதா கி ஜே அப்படின்னு சொல்லுங்கன்னு கேட்டாங்களா? நீங்கள் தான் வந்து பிரிவினைவாதிகளாச்சே, உங்களுக்கு தான் இந்தியா அப்படிங்கிறதே பிடிக்காது, இந்தியா ஒரு நாடே கிடையாதுன்னு மறுபடியும் நீங்கள் அழுத்தி சொல்லியிருக்கீங்களே, உங்ககிட்ட யார் வந்து கேட்டால்? பாரத் மாதா கி ஜே அப்படின்னு இங்கே சொல்லத்தான் செய்வோம். அது உங்களுக்கு எரிஞ்சுது அப்படின்னா அதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிறதையும் நாங்கள் சொல்லத்தான் செய்வோம். அது உங்களுக்கு எரிஞ்சுதுன்னா அதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் வேணால் 50 வருஷமாக இந்த போலியான திராவிடத்தை தமிழர்களோட தலையில் கட்டி அவங்கள வந்து சிந்திக்க விடாமல் பண்ணியிருக்கலாம். ஆனால் தமிழக மக்கள் ஒரு சரியான நபருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒரு ஆல்டர்னேட் இல்லையேன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. சரியான மாற்று வரும்போது மக்கள் கண்டிப்பாக அவங்கள தேர்ந்தெடுப்பாங்க. உங்களுக்கு அதுதான் பயம். அந்த மாற்று ஒரு தடவை ஆட்சியில் உட்கார்ந்தாச்சு அப்படின்னா உங்களுடைய போலி கட்டுக்கதைகள் அத்தனையுமே வந்து உரித்தெடுக்கப்படும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் எப்படியாவது வந்து இவங்களை வரவிடாமல் தடுத்தணும்னு நீங்கள் வந்து தலையிலாம் நின்று தண்ணி குடிச்சிட்ருக்கிறீங்க. என்றைக்காக இருந்தாலும் அந்த மாற்றம் வந்தே தீரும். அன்றைக்கி நீங்களும் சொல்லுவீங்க பாரத் மாதா கி ஜேன்னு. அதுவும் நடக்கும், கவலைப்படாதீங்க. அடுத்தது நம்ம வட இந்திய அரசியலுக்கு போயிட்டார் மோடி. வந்து இங்கே வந்து நாங்கள் இந்தந்த கேள்வியெல்லாம் கேட்டோம், அதுக்கு வந்து பதில் சொல்லலை. அதானியை பற்றி கேள்வி கேட்டோம், பதில் சொல்லலை. ஹிடன்பர்க் பற்றி கேள்வி கேட்டோம், பதில் சொல்லலை. சிஏஜி அறிக்கையில் 7.5 லட்சம் கோடி ஊழல்னு சொன்னாங்க, அதுக்கு பதில் சொல்லலை. நான் யார் தெரியுமா? இன்னும் என் மேலேயும் குற்றச்சாட்டு சொன்னாங்க, 1,75,000 கோடி குற்றச்சாட்டு சொன்னாங்க. அப்போ சிபிஐ கைது பண்ணாங்க. நான் வந்து 15 மாதம் ஜெயிலில் இருந்தேன். சிபிஐ வழக்கு போட்டாங்க. நான் போய் கோர்ட்டில் பொட்டியில் நின்று பதில் சொன்னேன். அந்த மாதிரி பொட்டியில் நின்று இந்தியாவில் இருக்கிற யாருமே பதில் சொன்னது கிடையாது அப்படின்னு வீராவேசமாக பேசினார். 2G வழக்கில் நீங்கள் பண்ணது எல்லாமே ஆடியோவாக வெளியில் வந்து சந்தி சிரிச்சிட்டு இருக்கீங்களே ஆராசா அவர்களே, எல்லாம் செட்டிங் பண்ணி தானே நீங்கள் வந்து கேஸ் போட்டிருக்கீங்க. அதில் என்ன பெரிய பெருமை? எஃப்ஐஆர் என்ன போட போகிறாங்க? சிபிஐ எப்போ ரைடு வருது? சிபிஐ என்கொயரியில் உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்க போகிறாங்க? எல்லாத்தையும் கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ண மாதிரி அதை லீக் பண்ணி கொடுத்துட்டு அதை காங்கிரஸும் நீங்களும் சேர்ந்து செட்டிங் பண்ணிவிட்டு இவர் போய் பொட்டியில் நின்று பதில் சொன்னாராமா. சிபிஐ ஸ்பெஷல் கோர்ட்டில் பொட்டியில் நின்று பதில் சொன்னீங்கல்ல, இப்போ உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வரும்போது எதுக்காக வாய்தா வாங்குறீங்க? நான் வாய்தாவே வாங்கலை, ஒரு வாய்தா கூட வாங்கலை அப்படின்னு பெரும் பேசுகிறீங்கல்ல, இப்போ ஏன் வாய்தா வாங்கிட்டு இருக்கீங்க? வழக்கு விவரங்களை எல்லாம் தமிழில் கொடுக்கணும், வழக்கு விவரங்களை எல்லாம் அந்தந்த மொழியில் கொடுக்கணும்னு ஏன் வந்து டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? உடனே கேஸை நடத்த வேண்டியதானே, நடத்தி நீங்கள் குற்றமற்றவர்னு நிரூபிக்க வேண்டியதானே உச்சநீதிமன்றத்தில். ஏன்னா அங்கே போனால் மாட்டிக்கிறீங்கன்னு உங்களுக்கே தெரியும். அதனால தான் வந்து சிபிஐ கோர்ட்டில் செட்டிங் பண்ண உங்களுடைய அந்த வழக்கில் நீங்கள் தப்பிச்சு வந்துட்டீங்க. ஆனால் இந்த வழக்கில் நீங்கள் தப்பிக்க முடியாது, 100% நடக்கும். 2G வழக்கு இன்னும் முடியல, இன்னும் அப்பீலில் தான் இருக்குது. அங்கே என்ன நடக்க போகுதுங்கிறத நாங்கள்லாம் பார்க்கத்தானே போகிறோம். அதுக்குள்ளே ஏன் வந்து இங்கேயே சவுண்ட் விட்டுட்டுருக்குறீங்க நீங்கள்? ஹிடன்பர்க் விவகாரத்தில் செபியே விசாரிக்கும்னு சொல்லிட்டாங்களாமா, அது ஒரு மிகப்பெரிய குற்றமாமா. செபி விசாரிக்கும்னு யார் சொன்னா? உச்சநீதிமன்றம் சொன்னாங்க. ஆனால் இவர் பொதுக்கூட்ட மேடையில் என்ன சொல்லிட்டு இருக்காரு? மோடி சொல்லிட்டாராமா. உச்சநீதிமன்றம் செபியே இதை விசாரிக்கும்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறமா செபி விசாரித்து அறிக்கையும் கொடுத்தாச்சு. அந்த அறிக்கையை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கிட்டு இல்லை இதில் வந்து எந்த விதமான தவறும் இல்லை, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் எதுவும் போட வேண்டியதில்லை, எஸ்ஐடிலாம் எதுவும் தேவையில்லை அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலேயும் வந்து அதானி மேலே குற்றச்சாட்டு சொல்கிறீங்க அப்படின்னா அதற்கான ஆதாரத்தை நீங்கள் தான் சொல்லணும். ஹிடன்பர்க் சொன்னது பொய்ன்னு ஆயிடுச்சு. அப்போ அது பொய் அப்படின்னா நீங்கள் சொன்னதெல்லாமும் பொய் தானே. இப்படி பொய் சொல்லி தானே நீங்கள் ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறீங்க. அதானி வந்து இவ்வளோ சம்பாதிச்சிட்டான், அதானி அவ்வளோ சம்பாதிச்சிட்டான் அப்படின்னா அதை நிரூபிங்க. யார் வேண்டான்னா போய் கேஸ் போடுங்க. யாராவது உங்களை தடுத்தாங்களா? வழக்கு போடுங்க. கேள்வி மட்டுமே கேட்டுகிட்டே இருப்போம், நீங்கள் பதில் சொல்லிகிட்டே இருக்கணும். நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லலை, அதனால் நீ குற்றவாளி அப்படின்னா நாங்கள் கேட்குற கேள்விக்கு திமுக பதில் சொல்கிறதே இல்லை, அப்போ நீங்களும் குற்றவாளி தானே. அடுத்ததாக இந்த சிஏஜி அறிக்கையில் 7.5 லட்சம் கோடி அப்படிங்கிற வார்த்தையே கிடையாது. திரும்ப 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 ஒரு பொய்யை சொல்லி அதை உண்மையாக்கிடணும் அப்படிங்கிறது தான் இந்த திமுகவுடைய நோக்கம். எங்கே போட்டிருக்கு 7.5 லட்சம் கோடி அப்படின்னு எடுத்து காட்டுங்களேன் நீங்கள். சரி 7.5 லட்சம் கோடி ஊழல்னு போட்டாங்களே, நீங்கள் ஏன் இப்போ வரைக்கும் கேஸ் போடல? அந்த சிஏஜி அறிக்கை வந்து 3-4 மாதம் ஆயிடுச்சு. அந்த அறிக்கை வந்த போதே அதற்கான விளக்கங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டது. இவர் வந்து இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் வந்து 15 லட்சம் போலியான என்ட்ரிகள் இருந்தது, அதாவது போலியான நபர்கள் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணியிருக்காங்கங்கிறது ஒரு குற்றச்சாட்டு. ஆமாம், உண்மை, அப்படி நடந்திருக்கு. அதுக்கு யார் காரணம்? சட்டத்தில் இருக்கிற ஓட்டையை பயன்படுத்தி எப்படி குற்றம் செய்கிறாங்களோ அதே மாதிரி இந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை பயன்படுத்தி யாரோ சிலர் இதை பண்ணியிருக்காங்க. அதை சிஏஜி அறிக்கை கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. அதற்கு வந்து வழக்கு பதிவு செய்யணும், விசாரணை செய்யணும். அப்போ தான் வந்து யார் குற்றவாளின்னே தெரியும். இந்த 15 லட்சம் போலி மொபைல் எண்களை வச்சு என்ட்ரி போட்டது என்ன மோடி உட்காந்து போட்டாரா? அவருக்கு அதுதான் வேலையா?
ஒரு குற்றச்சாட்டை கூட உங்களால் முழுசாக சொல்ல முடியல, உண்மையாக சொல்ல முடியலன்னா அப்புறம் நீங்கள்லாம் என்ன முன்னாள் அமைச்சர் பெருசாக பீத்திக்கிறீங்க? சிஏஜி அறிக்கையில் 7.5 லட்சம் கோடி அப்படிங்கிற வார்த்தை எந்த இடத்துலையுமே கிடையாது. நீங்கள் வந்து ஒரு நெரேட்டிவ் செட்டிங்காக, அதாவது திமுக காங்கிரஸ் கூட்டணியில் 1,75,000 கோடி ஊழல்னு சொன்னாங்க. அதே மாதிரி மோடி ஆட்சியில் 7,50,000 கோடி ஊழல் அப்படிங்கிறது சொல்லணுங்கிறதுக்காக நீங்கள் செட் பண்ண நெரேட்டிவ் அது. 1,76,000 கோடி அப்படிங்கிறது 2G வழக்கில் தொலைத்தொடர்பு துறையில் நீங்கள் அமைச்சராக இருக்கிற போது நடந்த விஷயம். அந்த 1,76,000 கோடி அப்படிங்கிறது அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட இழப்பு. அதற்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சதிச்செயலே இருக்குது அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். 7,50,000 கோடி அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அது எந்த துறையில் நடந்தது, யார் அதற்கு அமைச்சர், யார் அதற்கு பொறுப்பு, ஏதாவது ஒரு விஷயம்? 1,76,000 கோடிக்கு நீங்கள் தான் காரணம், அமைச்சராக இருந்த ராசா தான் காரணம். அப்போ மன்மோகன் சிங் மேலே பழி சொல்லலை. இந்த 7,50,000 கோடி இப்போ வந்து ஊழல் அப்படின்னா அது எந்த துறையில் நடந்தது, யார் அதற்கு பொறுப்பு? எல்லாத்துக்கும் சேர்த்து மோடி மட்டும்தான் காரணம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறத தான் மக்கள் நம்புறதே இல்லை. உங்களுக்கு அதை பற்றி கவலையும் இல்லை. சாலை போக்குவரத்து துறைக்கு நிதின் கட்காரி அப்படின்னு ஒரு அமைச்சர் இருக்கார். அவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி பாருங்களேன். இந்தியாவில் 1947லேருந்து 2014 வரைக்கும் நடந்த சாலை திட்டங்களை விட அதிகபட்ச நிதி ஒதுக்கீடு செஞ்சு இப்போ சாலை திட்டங்கள் நடந்துகிட்ருக்கு. ஆனால் ₹1 அவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியல. அஸ்வினி வைஷ்ணவ் இருக்கார், ரயில்வே துறை அமைச்சர், அவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு சொல்லுங்கள். சுகாதாரத்துறை அமைச்சர் இருக்கார், அவர் மேலே இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டம் அவருக்கு கீழே தான் வரும், அவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு சொல்லுங்கள். எத்தனையோ துறைகள் இருக்கு இல்லையா? இப்போ நீங்கள் ஊழல் குற்றச்சாட்டு அப்படின்னா என்ன? இந்த துறையில், இந்த அமைச்சகத்துக்கு கீழே இருக்கிற இந்த திட்டத்தில் ஊழல் அப்படின்னா தாங்க அதுக்கு பேர் ஊழல். அப்படி ஒரு விஷயத்தை கூட நீங்கள் சொல்ல முடியல அப்படிங்கிறது தான் இன்றைய எதிர்க்கட்சிகளுடைய தோல்வி. அதுதான் பாஜகவுடைய வெற்றி. அடுத்ததாக வந்து இந்த விஸ்வகர்மா திட்டம் அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்காரு. இதுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து பதில் சொல்லியே ஆகணும். ஏன்னா இந்த விஸ்வகர்மா திட்டம் என்னங்கிறதே ராசாவுக்கு தெரியல. என்னன்னே தெரியாமல் அதை பற்றி மக்கள்கிட்ட பேசி மக்களை குழப்புற வேலையை தான் திமுக எப்போவுமே செய்யும். ஏன்னா அவங்களும் தெரிஞ்சுக்க மாட்டாங்க, தெரிஞ்சதையும் சொல்ல மாட்டாங்க. பாஜக மோடி வந்தால் இதை பண்ணிடுவார், மோடி வந்தால் அதை பண்ணிடுவார், மோடி இப்படி பண்ணிடுவார், ஐயோ மோடி மட்டும் வரக்கூடாது அப்படின்னு பயமுறுத்திட்டே இருக்கணும். அப்படி பயமுறுத்தி உங்களுடைய வாக்குகளை வாங்கி அவங்க வந்து கோடிக்கணக்கில் கொள்ளையடித்து சம்பாதிப்பாங்க. தாத்தா ஆட்சியில் இருப்பார், மகன் ஆட்சியில் இருப்பான், பேரன் ஆட்சிக்கு வருவான், அடுத்தது கொள்ளு பேரன் ஆட்சிக்கு வருவான். அப்பவும் வந்து ராசா சல்யூட் அடிச்சுட்டு தான் இருப்பார். ராசாவை பக்கத்தில் கூட உட்கார வைக்க மாட்டாங்க. அதுதான் உண்மை. அதுதான் வந்து போலி திராவிடம், போலி சமூக நீதி. நம்ம ராசாவுக்கு சொல்கிறதெல்லாம் ஒன்று தான். நீங்கள் தயவுசெய்து இந்த மாதிரி நிறைய கூட்டங்களில் பேசுங்க. இதே மாதிரி இந்தியாவுக்கு எதிராக பேசுங்க. இதே மாதிரி வடக்கு தெற்குன்னு பேசுங்க. மோடியை நிறைய திட்டுங்க. ஏன்னா நீங்கள் தான் வந்து ஃப்ளோவில் கெட்ட வார்த்தை பேசுகிறவர். அப்போ தான் வந்து பாஜக ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.